ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது எக்லெஸ் டல்கோனா காஃபி கேக். அதுவும் நம்ம வீட் ஃப்ளாரில் செஞ்சு அது கூட டல்கோனா க்ரீம் ஐசிங் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப டேஸ்டி அண்ட் ரிச் அண்ட் க்ரீமி ஒரு கேக்குன்னு சொல்லலாம். காஃபி லவர்ஸ்க்கெலாம் இந்த கேக் கண்டிப்பாக ரொம்ப பிடித்தமான ஒரு கேக்காக இருக்கும். அதுவும் நம்ம இன்றைக்கி வீட் ஃப்ளாரில் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 rupees ப்ரூ பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சுகர் ஒரு 2/3 கப், பட்டர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், பால் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும் நம்மளோட காஃபி ஃப்ளேவர் இது யூஸ் பண்ணால். இது வந்து வீட் ஃப்ளார் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் மைதா கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வீட் ஃப்ளாரில் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரில் ஒரு 3/4 வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம் கடைசியில் சிரப் பண்ணுறதுக்காக. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹாட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்ம பேசிக் டல்கோனா க்ரீம்னு சொல்லலாம். இது வந்து நம்மளை பீட் பண்ணிக்கணும். பீட்டர் இருந்ததுன்னா ஒரு 7 to 8 minutes இல்லை 10 minutesக்குள்ளே நமக்கு க்ரீம் வந்துடும். இல்லை நம்ம விஸ்கை வச்சு பீட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 2 minutes லைட்டாக பீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸான கர்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எக்லெஸ் கேக் அப்படிங்கிறதுனால கர்ட்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம பீட்டரை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு கப் அளவுக்கு வீட் ஃப்ளார் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் வீட் ஃப்ளார் நம்ம அரைச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது நம்மளோட காஃபி ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம சீவ் பண்ணணுன்னா சீவ் பண்ணிக்கலாம். நான் இதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை சீவ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணனாலும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்காக நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஜென்டலாக இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அந்த அளவுக்கு நமக்கு பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சிக்காக பால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு டின்னில் நான் பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணி பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டரை அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஏதாவது பபிள்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வந்து 180 degreesல வந்து 30 to 40 minutes வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவன் இல்லைன்னா நம்ம நார்மல் கடாயில் கூட வச்சு பேக் பண்ணலாம். நம்மளோட கேக் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஐசிங்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து இன்னொரு 5 rupees பேக்கெட் வந்து நான் ப்ரூ இன்ஸ்டன்ட், இதுவும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் நம்மளோட இன்ஸ்டன்ட் பவுடர். அதை ஆட் பண்ணிவிட்டு பவுடர்ட் சுகர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் க்ரீம்க்கு. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பீட் பண்ணிக்க ஆரம்பிக்க போகிறோம். திருப்பி அதே மாதிரி டல்கோனா க்ரீம் மாதிரி நம்ம பீட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல க்ரீமியாக வரணும். நல்ல ஸ்டிஃப் பீக் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்ல ஸ்டிஃபாக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்மளோட க்ரீம் வந்து நம்ம பீட் பண்ணிக்கணும். கேக் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டூத்பிக் இன்சர்ட் பண்ணிங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வருது இல்லையா, ஸோ அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம க்ரீமோட 1/2 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அதையும் பீட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீமியாக இருக்கும் நம்மளோட ஐசிங். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
நல்ல க்ரீமியாக ஸ்மூத்தாக நம்ம பீட் பண்ணி இந்த அளவு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ நம்மளோட பீட்டர் பிளேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட கேக் ரெடியாக இருக்குது. இது வந்து சுகர் சிரப். நம்ம ஒரு 1/4 கப் சுகர் ரிசர்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம். இதை வந்து நம்ம எப்படி ஐசிங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேக் வந்து ரொம்ப கூலாக இருக்கணும். நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து ஐசிங் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை டீமோல்ட் பண்ணிவிட்டு இந்த மோல்ட்லேருந்து எடுத்துகிட்டு அதை வந்து அந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்மளோட வீட் டல்கோனா கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மி கேக். இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட கேக் ரெடியாக இருக்குது. மேலே இருக்க அந்த க்ரஸ்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் 2ஆக வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்களா, எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட கேக்கு. இந்தளவு கட் பண்ணிவிட்டு ஒரு சைட் ஆஃப் அந்த கட் பண்ணதில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து சோக் பண்ணிக்க போகிறோம். சுகர் சிரப் சோக் பண்ணோன்னா வந்து கேக் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதை 2 சைடுமே நம்ம வந்து சுகர் சிரப்பில் சோக் பண்ணணும். சோக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு அதுலேயும் நம்ம வந்து சுகர் சிரப், பேலன்ஸ் வச்சுருக்க சுகர் சிரப்பெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சோப்டாக இருந்தால் தான் வந்து கேக் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்மூத்தாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா க்ரீமையும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேட்யூலாவிலையோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனாலேயோ வந்து நம்ம ஈவனாக நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். எல்லா சைடும், சைட்ஸு மேலே எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக ஈவன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி டெக்கரேஷன்ஸ்க்காக நான் இன்றைக்கி வந்து சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா வந்து நட்ஸ் யூஸ் பண்ணலாம், செரீஸ் யூஸ் பண்ணலாம், பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். எது நம்மளோட சாய்ஸ் தான். நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது கூட நான் இன்றைக்கி வந்து ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கலர் காம்பினேஷனுக்காக. ஸோ சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நம்மளோட வீட் டல்கோனா எக்லெஸ் கேக்கை. இது எக்லெஸ்ஸாக பண்ணுறதுனால எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவன் இல்லாதவங்க கூட கடாயில் கூட இந்த கேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சமான ஒன்றுனா அது கேக் வெரைட்டிஸ் தான். அது நம்ம கடையில் வாங்கினோன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து மைதா வச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் கேக் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டி அண்ட் க்ரீமி நம்ம டல்கோனா காஃபி வீட் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இந்த கேக்கை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச கேக்காக இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.